எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான் பார்க்குறோம். இந்த ப்ராடக்ட் நான் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருக்கேன். சிலர் வாங்கியும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி வாங்கினதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்லியிருக்கீங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தலைவலி, கை கால் வந்து வரலை சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாதத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் சார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கை கால்லாம் வந்து ரொம்ப வலியாக இருக்குது சார். என்னால் மடக்கவே முடியல, நீட்டவே முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த ஆண்டோனில் தைலம், சரிங்களா? இந்த ஆண்டோனின் தைலம் வந்து நல்ல ஒரு பெயின் ரிலீஃபிங் ஆயிலாக இருக்கும், சரிங்களா? இது ஆயில். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று எடுத்துக்கோங்க, நல்லா அப்படி, சரிங்களா? நல்லா ஷேக் பண்ணிவிட்டு, அதாவது முட்டி மேலே தடவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வெந்நீர் என்ன பண்ணுறீங்கன்னா கொதிக்க வச்சுட்டு, அந்த வெந்நீரை ஒரு காட்டன் துணியில் நினச்சி, ஒரு கச்சிஃப் எது வேணால் இருக்கலாம், ஆனால் காட்டன், சரிங்களா? காட்டன் துணியில் நினச்சி அந்த தண்ணியை பிசைஞ்சு எடுத்துகிட்டு, அந்த ஹீட்டு மட்டும் விதமான ஒரு ஹீட்டில், சரிங்களா? எங்கே வலிக்குதோ, இங்கே வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், முட்டியில் எங்கே வேணால், சரிங்களா? கை கால் முட்டி எங்கே வேணால் அந்த இடத்துல ஒத்தனம் குடித்திங்கன்னா போதுங்க. எப்பேற்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும், கை முடக்க முடியல, ஒரு அடி எடுத்து வைக்க முடியல கால் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும், சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த ஆண்டோனில் பெயின் ரிலீஃபிங் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. அதேமாரி பூரணமாக குணமாயிடலாம், சரிங்களா? மூட்டு வலி, கை கால் வலி, இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து நிரந்தரமாக குணமாயிடலாம், சரிங்களா? இந்த ஆண்டோனில் பெயின் ரிலீஃபிங் ஆயில், சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சார் எனக்கு வந்து தலைவலினால் பாதிக்கப்படுறேன் சார். அதாவது ஒற்றை தலைவலி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு தீராத தலைவலியாக இருக்குது சார். இப்போ என்ன சொல்கிறது, தலைக்கு தண்ணி ஊற்றும் போதும் லேடிஸ்க்கு வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுனாங்கன்னா தலைவலி தீரவே தீராது. அப்படியே ஒரு பக்கம் அப்படியே தலை வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும், தலையில் வந்து பாரமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த இம்மிஸ் பெயின் பாம் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மூச்சு விடவே சிரமமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் எடுத்து இந்த தைலத்தை, சரிங்களா, இந்த இம்மிஸ் வந்து எடுத்து அந்த நெஞ்சில் அப்ளை பண்ணும்போது கதகதப்பாக இருக்கும் ஒன்று. அதே மாதிரி வந்து அந்த மூச்சு திணறல் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மூச்சு திணறல் பிரச்சனை எல்லாமே சரியாக்கும் தன்மை கொண்டது தான் இந்த இம்மிஸ் பெயின் ரிலீஃப், இந்த பெயின் பாம், சரிங்களா? இம்மிஸ் பெயின் பாம், இது இம்மிஸ் பெயின் ரிலீஃபிங் ஆயில், சரிங்களா? ஓகே, இது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டான ப்ராடக்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி முதுகு தண்டவாளம், சரிங்களா? பின்னாடி முதுகில் ஏதாவது வலிக்குது, பின் முதுகில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோல் பட்டை வலிக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல தடவுனா போதுங்க, அடுத்த நிமிஷமே நொடியில் வந்து இந்த வலியெலாம் என்னன்னு தெரியாத அளவுக்கு ஓடி போயிடும், சரிங்களா? அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். இதில் வீடியோவில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ ஆகும் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரை. ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வேணுன்றவங்களுக்கு அனுப்பித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு என்ன ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு தேவைன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.